தமிழ்நாடு மீது பாஜகவுக்கு எவ்வளவு வன்மம் பாருங்க. சமக்கிரஹ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் பள்ளி கல்விக்கான முழுமையான திட்டம் அப்படின்னு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டது. இதுக்காக தமிழ்நாட்டுல இந்த திட்டத்தை அமல்படுத்த 3586 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு ஒதுக்குது. இதுல ஒன்றிய அரசுடைய பங்கு 60%, 2152 கோடி. மாநில அரசுடைய பங்கு 40%, 1434 கோடி. இந்த திட்டத்துக்கான நிதியில் ஒன்றிய அரசு முதல் தவணையாக 573 கோடி ரூபாய ஜூன் மாசத்துல நமக்கு கொடுத்திருக்கிறோம். ஆனா இப்ப ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் ஆரம்பிக்க போகுது. இன்னமும் இந்த தொகையை விடுவிக்காமல் ஒன்றிய அரசு இழுத்தடிக்குது. இதன் விளைவாக கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு ஊதியம் வழங்குவது பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ரைட் டு எஜுகேஷன் எனப்படும் கல்வி உரிமையின் கீழ் படிக்கக்கூடிய பல குழந்தைகளுடைய கட்டணமும் இதனால் சிக்கலுக்கு உண்டாகி இருக்கு. நியாயமாக இங்க வர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணத்தை முடக்கி வச்சிருக்கு ஒன்றிய பாஜக அரசு.